இன்று நான் இந்த 24 வகுப்புகள் பகுதி 6 பற்றி தொடர விரும்புகிறேன். இன்று நாம் பார்க்கப் போவது வாசல் காவலாளிகள். இன்றைய வாழ்வியல் வார்த்தை 1 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வரையிலான வசனங்களிலிருந்து வருகிறது. 1 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வரை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அந்த காவலாளிகள் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு ஆகிய 4 திசைகளிலும் இருந்தார்கள். கிராமங்களில் உள்ள அவர்கள் சகோதரர் அவ்வப்போது வந்து 7 நாள் அவர்களோடிருக்க வேண்டியிருந்தது. லேவியரான அந்த 4 முதன்மை காவலாளிகளும் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளையும் பொக்கிஷங்களையும் காக்கும் உத்தியோகத்தில் இருந்தார்கள். காவல் காக்கும் வேலை அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருந்தபடியால் அவர்கள் தேவனுடைய ஆலயத்தைச் சுற்றிலும் இரவு தங்கி காலந்தோறும் அதை திறக்கிறதற்கு பொறுப்பாயிருந்தார்கள். இது தேவனுடைய வார்த்தை. ஆமென். நாம் 24 வகுப்புகளைப் பற்றி படித்து வருகிறோம். இந்த 24 வகுப்புகளைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் லேவியர்கள் என்பது உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நான் நம்புகிறேன். அவர்கள் அனைவரும் லேவியர் வம்சத்தைச் சேர்ந்தவர்கள். 24 வகுப்புகளின் முதல் குழு அல்லது முதல் கடமை என்று நாம் லேவியர்கள் அல்லது ஆலயப் பணியாளர்களை கூறலாம். ஆலயப் பணியாளர்கள். 2வது ஆசாரிய குழு. 3வது இசைக்கலைஞர்கள். அவர்கள் வெறும் இசைக்கலைஞர்கள் மட்டுமல்ல, அவர்கள் பாடகர் குழு மற்றும் வாத்திய குழுவாக இருந்தார்கள் என்று நாம் கற்றோம். இன்றைய காலகட்டத்தில் நாம் அவர்களை துதிக்குழு என்று சொல்லலாம். 4வதாக இன்று நாம் வாசல் காவலாளிகள் பற்றி பேசப் போகிறோம். பொதுவாக ஏன் வாசல் காவலாளிகள் என்று நாம் நினைப்பது இயல்புதான். வாசல் காவலாளிகளை கதவு காப்பவர்கள் அல்லது காவலர்கள் என்றும் சொல்லலாம். நாம் வாழும் நாடுகளில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் அல்லது ஒரு கட்டிடத்தின் காவலர்களை நான் வேலையில் உயர்வு தாழ்வு இருக்கிறது என்று சொல்லவில்லை, ஆனால் மலேசியாவில் இத்தகைய காவலர் பணி என்பது மிகவும் உயர்வாக மதிக்கப்படும் ஒரு பணியாக இல்லை, இல்லையா? எனவே நாம் இயல்பாகவே இந்த வாசல் காவலாளி பணியை குறைவாக பார்க்கக்கூடும், அல்லது 24 வகுப்புகளின் மற்ற பணிகளை விட இது முக்கியத்துவம் குறைந்தது என்று நினைக்கக்கூடும். இருப்பினும் நான் ஏற்கனவே காட்டியது போல 24 வகுப்புகளின் இந்த 4 குழுக்களும் அல்லது பணிகளும் லேவியர்களுக்கானவை மட்டுமே, இல்லையா? லேவியர்களுக்கு மட்டுமே உரியவை. ஒருவேளை நீங்கள் ஒரு லேவியராக இல்லாவிட்டால் உங்களால் ஒரு வாசல் காவலாளியாக கூட ஆக முடியாது. வாசல் காவலாளி என்பது ஏதோ ஒரு சாதாரணமான பணியோ அல்லது முக்கியத்துவம் குறைந்த கடமையோ அல்ல. இது ஆலய பணியாளர்கள், ஆசாரியர்கள் மற்றும் இசைக்கலைஞர்கள் அல்லது துதிக்குழுவைப் போலவே சமமான முக்கியத்துவம் வாய்ந்த கடமையாகும். இதை பார்ப்போம். 1 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் கூறுகிறது, வாசல்களை காக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்கள் எல்லாரும் 212 பேர். இவர்கள் தங்கள் கிராமங்களில் வம்சாவழிகளாய் பதிவு செய்யப்பட்டார்கள். தாவீதும் ஞான திருஷ்டிக்காரனாகிய சாமுவேலும் இவர்களை தங்கள் உத்தியோகத்திலே நியமித்தார்கள். எனவே வாசல் காவலாளிகள் என்பவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று இது கூறுகிறது, இல்லையா? 24 வகுப்புகளின் மற்ற பணிகளைப் போலவே லேவியர்கள் மட்டுமே வாசல் காவலாளிகளாக முடியும். மேலும் லேவியர்களுக்குள்ளும் கூட வாசல் காவலாளிகள் என்பவர்கள் இந்த குறிப்பிட்ட பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். வேதாகமம் கூறுவது அதுதான், அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். ஆலய பணியாளர்கள், ஆசாரியர்கள் மற்றும் துதிக்குழுவில் சேர்ந்தவர்கள் போக மீதமுள்ளவர்கள்
சரி, நீங்கள் வாசல் காவலை பாருங்கள் என்று நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல. வேதாகமம் கூறுகிறது, அவர்கள் லேவியர்களிடையே தேர்ந்தெடுக்கப்பட்ட, பிரிக்கப்பட்ட மக்கள். 1 நாளாகமம் 26 அதிகாரம் 7 மற்றும் 8 வசனங்களை பார்த்தால், செமாயாவின் குமாரர் ஒத்னி, ரெப்பாயேல், ஓபேத், எல்சாபாத் என்பவர்கள். இவர்களுடைய சகோதரராகிய எலிகூவும் செமகியாவும் பராக்கிரமசாலிகளாயிருந்தார்கள், வேலியன்ட் மென். இவர்கள் எல்லாரும் ஓபேதேதோமின் குமாரர். அவர்களும் அவர்கள் குமாரரும் அவர்கள் சகோதரருமாகிய இவர்கள் எல்லாரும் ஊழியஞ்செய்யத்தக்க பலமுள்ளவர்களாயிருந்தார்கள். ஏபல்மென். ஓபேதேதோமுக்கு 62 பேர் இருந்தார்கள். இது வாசல் காவலாளிகளின் வம்சாவளி இல்லையா? இங்கே பராக்கிரமசாலி அல்லது திறமையுள்ளவர் என்பதற்கான எபிரேய வார்த்தை ஹயில் சைல். எழுத்துக்கள் சற்று சிறியதாக இருக்கலாம், ஆனால் உங்களால் பார்க்க முடியும் என்று நம்புகிறேன். இது ஹயில். எபிரேய வார்த்தையான ஹயில் என்பது இராணுவம், பலம் அல்லது வல்லமை என்று பொருள்படும். ஒரு போர்வீரனைப் போன்ற இராணுவ பலம். மேலும் பலம் என்பதற்கான மற்றொரு எபிரேய வார்த்தை கோஆக். இதற்கும் பலம் மற்றும் வல்லமை என்று பொருள். எவர் வேண்டுமானாலும் வாசல் காவலாளியாக ஆகஸ்ட் முடியாது என்பதையும், பலமானவர்கள் மட்டுமே பொதுவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்பதையும் இது காட்டுகிறது. தங்கள் தேசத்தை பாதுகாக்கும் பணிக்காக அவர்கள் பதிவு செய்யப்பட்டார்கள். இராணுவத்தில் அல்லது போர் வீரர்களிடையே இராணுவ காவல் மிலிட்டரி புலிஸ் எம்பி என்று ஒரு பிரிவு உண்டு, இல்லையா? மன்னிக்கவும், இராணுவ காவல். பொதுவாக இராணுவ காவலர்கள் சாதாரண போர் வீரர்களை விட பலமானவர்களாக இருப்பார்கள், இல்லையா? சாதாரண போர் வீரர்களை விட அவர்கள் உருவத்தில் பெரியவர்களாக இருப்பார்கள், ஏனெனில் அவர்கள் தளங்களை பாதுகாக்கவும் போர் வீரர்களிடமிருந்து மக்களை பாதுகாக்கவும் வேண்டியிருக்கிறது. அதே வழியில் வாசல் காவலாளிகள், அந்த பெயர் விளக்குவது போல, ஆலயத்தை காக்க வேண்டியவர்கள். அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். எந்த ஒரு லேவியரும் இந்த பணியை செய்துவிட முடியாது. எனவே லேவியர்களுக்குள்ளும் இந்த வாசல் காவலாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அப்படியானால் வாசல் காவலாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட கடமைகள் என்ன? வாசல் காவலாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட கடமைகள் என்ன? முதலாவதாக, அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை காக்கிறார்கள். 1 நாளாகமம் 9 அதிகாரம் 23 வசனம் கூறுகிறது, இப்படியே அவர்களும் அவர்கள் குமாரரும் கர்த்தருடைய ஆலய வாசல்களையும் கூடாரத்தின் வாசலையும் காவல் காக்கிறவர்களாயிருந்தார்கள். எனவே இந்த வாசல் காவலாளிகள் அல்லது கதவு காப்பவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல்களை, அதாவது ஆலயத்தை பாதுகாக்கும் காவலர்களாக இருந்தார்கள். 1 நாளாகமம் 9 அதிகாரம் 27 வசனத்தை பார்த்தால் அது கூறுகிறது, அவர்கள் தேவனுடைய ஆலயத்தைச் சுற்றிலும் இரவு தங்கி காவல் காக்கும் வேலை அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருந்தபடியால் காலந்தோறும் அதை திறக்கிறதற்கு பொறுப்பாயிருந்தார்கள். இதன் மூலம் ஆலயம் 24 மணி நேரமும் திறந்து வைக்கப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம், இல்லையா? ஆலயம் இரவில் மூடப்பட்டு காலையில் மீண்டும் திறக்கப்பட்டது. இந்த வாசல் காவலாளிகள் 24 மணி நேரமும் ஆலயத்தை பாதுகாக்க அங்கே இருந்தார்கள். அவர்களின் கடமைகளில் ஒன்று, காலந்தோறும் ஆலயத்தின் வாசலை மீண்டும் திறப்பதாகும். இரண்டாவதாக, அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை பாதுகாக்கிறார்கள் என்று வேதாகமம் கூறுகிறது. 1 நாளாகமம் 15 அதிகாரம் 23 மற்றும் 24 வசனங்கள்,
பெரகியாவும் எல்கானாவும் பெட்டிக்கு காவலாளிகளாயிருந்தார்கள். செபனியா, யோசபா, நெதனெயேல், அமாசாயி, சகரியா, பெனாயா, எலியேசர் என்னும் ஆசாரியர்கள் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊதினார்கள். ஓபேதேதோமும் எகியாவும் பெட்டிக்கு காவலாளிகளாயிருந்தார்கள். எனவே வாசல் காவலாளிகளிடையே ஆலயத்தின் வாசல்களை காப்பவர்கள் இருந்தார்கள். அதே சமயம் பெட்டியையே பாதுகாப்பவர்களும் இருந்தார்கள். எனவே அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை பாதுகாத்தார்கள். அவர்கள் ஆலயத்தை மட்டும் காக்கவில்லை, குறிப்பாக உடன்படிக்கை பெட்டியை பாதுகாத்தார்கள் என்பதை இது காட்டுகிறது. ஆலயத்தின் மகா பரிசுத்த இடத்தில் வைக்கப்பட்டுள்ள அந்த பெட்டியானது தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. மேலும் அது தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் இடமாகும். தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் இடம் அது. இதைப் பற்றி யோசித்துப் பாருங்கள். பொதுவாக வாசல் காவலாளிகள் ஆலயத்தை பாதுகாப்பார்கள். ஏன்? மிக முக்கியமான காரணம் உடன்படிக்கை பெட்டி ஆலயத்தில் இருப்பதால்தான் என்று நான் நினைக்கிறேன். உடன்படிக்கை பெட்டியை பாதுகாப்பது, இன்றைய காலகட்டத்தில் சொல்வதானால் தேவனுடைய பிரசன்னத்தை பாதுகாப்பது, தேவனுடைய வார்த்தையை பாதுகாப்பது இதுதான். தேவனுடைய வார்த்தையை பாதுகாப்பது இதுதான் வாசல் காவலாளிகளுக்கு ஒதுக்கப்பட்ட முக்கிய கடமையாகும். மூன்றாவதாக, அசுத்தமானவையும் தீட்டானவையும் உள்ளே வராதபடி அவர்கள் தடுக்கிறார்கள் என்று வேதாகமம் கூறுகிறது. யாரிடமிருந்து, எதிலிருந்து அவர்கள் ஆலயத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதை இது காட்டுகிறது. அசுத்தமானவற்றையும் தீட்டானவற்றையும் அவர்கள் தடுக்கிறார்கள். 2 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கூறுகிறது, ஆசாரியர்களும் லேவியர்களில் பணிவிடை செய்கிறவர்களுமே தவிர வேறொருவரும் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கக் கூடாது. அவர்களே பிரவேசிக்க கடவர்கள். அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். ஆசாரியர்களும் பணிவிடை செய்யும் லேவியர்களும் பரிசுத்தமானவர்கள் என்பதால் அவர்கள் ஆலயத்திற்குள் நுழையலாம் என்று தேவன் கூறுகிறார். எனவே பரிசுத்தமற்றவர்கள் ஆலயத்திற்குள் நுழைய முடியாது என்று இதற்குப் பொருள். இந்த வாசல் காவலாளிகள் இத்தகைய பரிசுத்தமற்றவர்கள் ஆலயத்திற்குள் செல்வதை தடுத்து நிறுத்த வேண்டும். அல்லது பரிசுத்தமற்ற பொருட்கள் என்று கூடச் சொல்லலாம். மேலும் 2 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்த்தால், யாதொரு காரியத்தினால் தீட்டப்பட்டவன் எவனும் உள்ளே பிரவேசியாதபடிக்கு அவன் கர்த்தருடைய ஆலயத்து வாசல்களில் காவலாளிகளை நிறுத்தினான். சரியா? எனவே மற்றொரு காரியம் என்னவென்றால், தீட்டப்பட்டவர்கள் அல்லது தீட்டான பொருட்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள், தேவனுடைய ஆலயத்திற்குள் நுழைய முடியாது. வெளிப்படையாகச் சொன்னால், இந்த வாசல் காவலாளிகள் பரிசுத்த ஸ்தலத்தை சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருக்கவும், தேவனுடைய ஆராதனைக்கு இடையூறு விளைவிக்கும் எதையும் தடுக்கவும் நாள் முழுவதும் வாசல்களை காத்தார்கள். அதுதான் அவர்களின் கடமை. அதற்காகத்தான் அவர்கள் பாதுகாத்துக் கொண்டிருந்தார்கள். வேதாகமத்தை பார்த்தால் இந்த வாசல் காவலாளிகள் செய்து மற்ற சிறிய பணிகளும் உள்ளன. அதையும் பார்ப்போம். அவர்கள் பொக்கிஷங்களை சேகரித்து பாதுகாத்தார்கள். அவர்கள் காணிக்கைகளை சேகரித்து பொக்கிஷங்களை காத்தார்கள். உதாரணமாக 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5ஆம் வசனங்களை பாருங்கள். வாசல் காக்கிறவர்கள் ஜனங்களிடத்தில் சேகரித்த பணத்தை. இந்த அர்த்தத்தில் வாசல் காவலாளியின் கடமை ஒரு பொருளாளர் ட்ரெஷரர் போன்றது, இல்லையா? அல்லது காணிக்கை கூடையை சுமப்பவர் போன்றது.
மக்களிடமிருந்து காணிக்கைகளை சேகரிக்கும் மக்களாக அவர்கள் இருந்தார்கள். உண்மையில் அவர்கள் அதை பாதுகாக்கவும் வேண்டும். பிரதான ஆசாரியருக்கு அதில் ஏதாவது தேவைப்படும் போது அவர் வாசல் காவலாளிகளிடம் வந்து பணம் பெறுவார். எனவே இந்த அர்த்தத்தில் வாசல் காவலாளிகள் பொருளாளர்களாகவும் இருந்தார்கள். 2 நாளாகமம் 31 அதிகாரம் 14 கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கைகளையும் மகா பரிசுத்தமானவைகளையும் பங்கிட்டுக் கொடுக்க கிழக்கு வாசலை காக்கிற லேவியனாகிய இம்னாவின் குமாரன் கோரே தேவனுக்கு செலுத்தும் உற்சாக பலிகளின் மேல் விசாரணைக்காரனாயிருந்தான். இந்த இம்னாவின் குமாரன் கோரே ஒரு வாசல் காவலாளி என்பதை நீங்கள் காணலாம். ஏனெனில் அவர் கிழக்கு வாசலை காப்பவராக இருந்தார். அவர் ஒரு வாசல் காவலாளி, ஆனால் தேவனுக்கு செலுத்தும் உற்சாக பலிகளுக்கு பொறுப்பானவராக இருந்தார். மக்கள் இந்த தாராளமான காணிக்கைகளைக் கொண்டு வரும்போது இந்த வாசல் காவலாளிகள் அவற்றை பெற்றுக் கொள்ள வேண்டும். மேலும் கர்த்தருக்கும் மகா பரிசுத்தமானவைகளுக்கும் அந்த பங்குகளை பிரித்துக் கொடுக்க வேண்டும் என்றும் இது கூறுகிறது. எனவே இது உண்மையில் ஒரு பொருளாளரின் வேலை, இல்லையா? இறுதியாக 1 நாளாகமம் 9 அதிகாரம் 26 லேவியரான அந்த 4 முதன்மை காவலாளிகளும் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளையும் பொக்கிஷங்களையும் காக்கும் உத்தியோகத்தில் இருந்தார்கள். எனவே இந்த வாசல் காவலாளிகள் மீண்டும் அந்த அறைகளுக்கு சேம்பர்ஸ் பொறுப்பாக இருந்தார்கள். இந்த அறைகளைப் பற்றி என்ன? செருபாபேலின் ஆலயத்தைப் பற்றி உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நம்புகிறேன். ஆலயத்திற்குள் இருக்கும் அறைகள் ஆசாரியர்களுக்கான அறைகள், காணிக்கைகளுக்கான அறைகள், பலி மிருகங்களுக்கான அறைகள் மற்றும் கருவிகளுக்கான அறைகள் ஆகும். எனவே இந்த வாசல் காவலாளிகள் ஆலயத்தின் வாசல்களை காப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் உள்ளே ரோந்து பேட்ரோலிங் பணிகளையும் செய்திருக்கலாம். ஒவ்வொரு அறையிலும் பொருட்கள் சரியாக இருக்கின்றனவா என்பதை அவர்கள் உறுதி செய்வார்கள். இந்த அனைத்து காணிக்கைகளும் பாதுகாப்பாகவும் நேர்த்தியாகவும் வைக்கப்பட்டுள்ளதை அவர்கள் கவனிப்பார்கள். அவர்கள் தேவனுடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களுக்கு மேலாக இருந்தார்கள். எனவே இந்த 3 வேத பகுதிகளும் நமக்குச் சொல்வது என்னவென்றால், ஆலயத்தை காக்கும் கடமையுடன் கூடுதலாக காணிக்கைகளை கண்காணிக்கும் கடமையையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்துள்ளார். பொதுவாக ஒருவரிடம் பணம் ஒப்படைக்கப்படும் போது அவரே மிகவும் நம்பகமானவர், இல்லையா? தவறுகள் நடக்க வாய்ப்பிருந்தாலும் மிகவும் நம்பப்பட்டவர்கள் கூட தவறு செய்யலாம். இயேசுவின் சீடர்களில் ஒருவரான யூதாஸ் காரியோத்தைப் போல. அவர் பணப்பையை பராமரிக்கும் பொறுப்பைக் கொண்டிருந்தார், ஆனால் பின்னர் அவர் இயேசுவை காட்டிக் கொடுத்து விற்றார். இருப்பினும் அந்த தருணம் வரை, அவர் இயேசுவை காட்டிக் கொடுக்கும் வரை யூதாஸ் காரியோத்திடம் பணப்பையை தந்ததற்குக் காரணம் அவர் கணக்கு போடுவதில் வல்லவராக இருந்தார் மற்றும் நம்பகமானவராக கருதப்பட்டார். ஆரம்பத்தில் நாம் சொன்னது போல, வாசல் காவலாளிகள் ஒரு சாதாரண மக்களா? அவர்கள் ஆசாரியராகவோ லேவியராகவோ அல்லது பாடகர் குழுவிலோ இருக்க முடியாத எஞ்சிய மக்களா? கிடையாது. அவர்கள் மக்களால் நம்பப்பட வேண்டியவர்களாகவும் இருந்தார்கள். எனவே அவர்கள் சாதாரண மக்கள் அல்ல, அல்லது எஞ்சிய மக்கள் அல்ல. அவர்கள் மற்ற பணிகளைப் போலவே முக்கியமானவர்கள், மேலும் அவர்கள் தேவனுடைய சிறப்பு பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். ஆனால் எதையாவது பாதுகாப்பதைப் பற்றி பேசும்போது, குறிப்பாக தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய வார்த்தையையும் பாதுகாப்பதைப் பற்றி பேசும்போது அதே விஷயம் உங்கள் நினைவுக்கு வரலாம். ஆதியாகமம் 2 அதிகாரம் 15 என் நினைவுக்கு வந்தது. ஆதியாகமம் 2 அதிகாரம் 15.
ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் வைக்கப்பட்ட போது அவனிடம் ஒப்படைக்கப்பட்ட அதே கடமைகள்தான் இவை என்று நான் நினைத்தேன். ஆதியாகமம் 2:15 கூறுகிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பிடித்து, ஏதேன் தோட்டத்தில் அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் கீப் வைத்தார். பண்படுத்த என்பதற்கான எபிரேய வார்த்தை அபாத், அதற்கு ஆராதனை செய்தல் என்றும் பொருள். ஆனால் காக்க என்பதற்கான எபிரேய வார்த்தை ஷமார், அது திரையில் உள்ளது. இதற்கு பாதுகாத்தல் மற்றும் காத்தல் என்று பொருள். இதன் பொருள் பாதுகாப்பது மற்றும் காப்பது. எனவே வெளிப்படையாக ஆதாமும் ஏதேன் தோட்டத்தை பாதுகாக்க பணிக்கப்பட்டான். எதிலிருந்து? அதே விஷயத்திலிருந்துதான். வாசல் காவலாளிகள் ஆலயத்தை பரிசுத்தமற்றவற்றிலிருந்தும் அசுத்தமானவற்றிலிருந்தும் பாதுகாக்க வேண்டும் என்று தேவன் கூறினார். எனவே ஆதாமிற்கும் ஏதேன் தோட்டத்தை பரிசுத்தமற்றவற்றிலிருந்தும் அசுத்தமானவற்றிலிருந்தும் பாதுகாக்கும் கட்டளை வழங்கப்பட்டது. இருப்பினும் அந்த கடமை தோல்வியடைந்த ஒரு கடமை என்பதை நாம் அறிவோம். ஏனெனில் பின்னர் பாம்பு உள்ளே வந்து பெண்ணுடன் உரையாடத் தொடங்கியதை நாம் கண்டோம். அது வெளிப்படையான கட்டளை. ஆனால் உட்புறமாக தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பிடித்து ஏதேன் தோட்டத்தில் அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று தேவன் சொன்னபோது, தேவன் வெறும் உடல் ரீதியான அர்த்தத்தில் மட்டும் அசுத்தமானவர்களிடமிருந்து பாதுகாக்கச் சொல்லவில்லை. மாறாக உட்புறமாக அல்லது ஆன்மீக ரீதியாக தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய வார்த்தையையும் காக்க ஆதாம் கட்டளையிடப்பட்டான். அதுதான் அவனது கட்டளை. அதுதான் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமிடம் தேவன் ஒப்படைத்த கடமை. உன் கடமை தேவனுடைய பிரசன்னத்தை காப்பதாகும். உன் கடமை தேவனுடைய வார்த்தையை காப்பதாகும். நான் சொன்னது போல, பாம்பு ஏதேன் தோட்டத்திற்குள் நுழைய அனுமதித்ததன் மூலம் அவன் இந்த கடமையில் தோல்வியடைந்தான். ஆனால் பின்னர் ஆதாம் இந்த ஆன்மீக உணர்வையும் காக்க தவறினான். தேவன் சொன்னார், தயவு செய்து என் கட்டளையை காத்துக்கொள், என் வார்த்தையை காத்துக்கொள், என் பிரசன்னத்தை காத்துக்கொள் என்று. ஆனால் பின்னர் ஆதாம் வெளியேறிவிட்டான். அவன் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து ஓடி ஒளிந்து கொண்டிருந்தான். தேவன் கேட்டார், ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று. தேவன் ஆதாம் எங்கே இருக்கிறான் என்று தெரியாமல் கேட்கவில்லை. ஆனால் அவனது ஆன்மீக நிலையை, ஆன்மீக இடத்தை தேவன் கேட்டார். நீ எங்கே இருக்கிறாய்? நீ எனக்குள் இருக்கிறாய், எனக்கு அடியில் இருக்கிறாய். இப்போது நீ எங்கே இருக்கிறாய்? மேலும் இது பாதுகாப்பதற்கானது. ஏனெனில் அது ஆரம்பத்தில் உடைக்கப்பட்டது. தேவனுக்கு முழுமையான மற்றும் முறையான ஆராதனையை, முறையான வழிபாட்டை வழங்குவதற்காக ஆரம்பத்தில் நாம் இழந்த அனைத்தையும் மீட்டெடுக்கவும் தேவன் விரும்புகிறார். வெளிப்படுத்துதல் 22:7 பார்த்தால் மற்ற வேதப் பகுதிகளும் உள்ளன. ஆனால் இந்த ஒரு வசனத்தை மட்டும் பாருங்கள். இந்த புஸ்தகத்திலுள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் கீப்ஸ் பாக்கியவான். இறுதியில் தேவன் எதை தேடுகிறார் என்றால், தேவன் எதிர்பார்க்கும் மனிதன், நான் சொல்வது போல பண்படுத்தவும் காக்கவும் செய்கிறவன். தேவன் ஆதாமுக்கு கொடுத்த அதே கட்டளைதான் இது. ஆதாம் தோல்வியடைந்தான். எனவே கடைசி நாட்களில் மீட்டெடுக்கப்பட்ட ஆதாமை தேவன் தேடுகிறார். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்பவன் அல்லது காப்பவன். இந்த கடமைகள் நம்முடையவை. தேவனுடைய வார்த்தையை பாதுகாப்பது, தேவனுடைய வார்த்தையை கைக்கொள்வது. நமது கடமை ஆலயத்தை பாதுகாப்பதாகும், இல்லையா?
நாம் உடல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஒரே நேரத்தில் பாதுகாக்க வேண்டும். நாம் ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுக்க முடியாது. நான் ஆன்மீக ஆலயத்தை பாதுகாக்கிறேன், எனவே நான் இந்த சபையை பாதுகாக்க வேண்டியதில்லை என்று சொல்ல முடியாது. இல்லை, நாம் இரண்டையும் செய்ய வேண்டும். ஏனெனில் இந்த 24 வகுப்புகள் மூலமாகவும் 24 வகுப்புகளின் வாசல் காவலாளிகள் கொண்டிருந்த கடமைகள் மூலமாகவும் தேவன் அதையே காட்டுகிறார். நாம் சபையை உடல் ரீதியாக கவனிக்க வேண்டும். அது முக்கியமானது. ஆனால் அதே நேரத்தில் நாம் ஆன்மீக ஆலயத்தையும் கவனிக்க வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தையும் நமக்குள்ளிருக்கும் தேவனுடைய வார்த்தையையும் நாம் காக்க வேண்டும். எனவே எனது அன்பு சகோதர சகோதரிகளே, இவை அனைத்தையும் நாம் அறிந்திருக்கிறோம், இல்லையா? நாம் இவை அனைத்தையும் அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்று முதல் நாம் உண்மையிலேயே ஆன்மீக வாசல் காவலாளிகளாக மாறுவோம் என்று நான் கர்த்தருடைய நாமத்தில் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த சபையை பாதுகாப்போம். சபையிலுள்ள தேவனுடைய வார்த்தையை பாதுகாப்போம். அதே சமயம் உங்கள் வாழ்க்கையிலுள்ள தேவனுடைய பிரசன்னத்தை பாதுகாப்போம். உங்கள் இதயத்தில் நடப்பட்டு தேவனுடைய வார்த்தையை பாதுகாப்போம். அதுதான் ஆலயத்தை பாதுகாக்கும் வழியாகும். இங்கே இருக்கும் மற்றும் இன்று ஆன்லைன் மூலம் இணைந்துள்ள லார்ட்ஸ் கவர்னன்ட் சர்ச்சின் அனைத்து விசுவாசிகளும் இத்தகைய ஆசீர்வாதத்தை பெற்று உங்கள் வாழ்க்கையிலும் இந்த சபையிலும் இந்த சமூகத்திலும் இந்த தேசத்திலும் தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய வார்த்தையையும் பாதுகாக்கும் உண்மையான வாசல் காவலாளிகளாக மாறுவீர்கள் என்று நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆமென். சிறிது திசை மாறிச் சொல்ல விரும்புகிறேன். சில நேரங்களில் மக்கள் சபை என்பது ஒரு பொதுச் சேவை பப்ளிக் சர்வீஸ் என்று தவறாக புரிந்து கொள்கிறார்கள். எனவே எவர் வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் சபைக்குள் புகுவதையோ அல்லது நடப்பதையோ நாம் அனுமதிக்கக்கூடாது. அது தவறு. ஆனால் அது பொது ஆராதனைக்காக பப்ளிக் சர்வீஸ் இருந்தால் அனைவரும் வந்து தேவனுடைய கிருபையை பெறும்படி நாம் அழைக்க வேண்டும், கதவுகளை திறக்க வேண்டும். எனவே தேவனுடைய சபை என்பது ஒரு பொது இடம், பப்ளிக் பிளேஸ் அல்ல. எந்த ஒரு பாதுகாப்புமின்றி எதற்கும் அல்லது எல்லாவற்றிற்கும் நாம் அதை திறந்து வைக்கக்கூடாது. அதனால்தான் தேவன் சொல்கிறார், ஆலயத்தை பாதுகாக்கவும், இரவில் ஆலயத்தை மூடவும் என்று. எனவே சபையைப் பற்றி உங்களுக்கு வேறு புரிதல் இருந்தால் தயவுசெய்து இந்த வழியில் புரிந்து கொள்ளுங்கள். சபை ஒரு பொது இடம் அல்ல, ஆனால் சபை ஆராதனை ஒரு பொதுச் சேவை. சரியா? சரி. இறுதியாக 24 வகுப்புகளின் முடிவுரை. நாம் 24 வகுப்புகளைப் பற்றி படிக்கத் தொடங்கியதிலிருந்து பலர் கேட்டனர், ஏன் 24? 24 என்றால் என்ன பொருள் என்று. 24 வகுப்புகள் என்பது அனைத்து சபைகளையும் குறிக்கிறது. 24 வகுப்புகள் உங்களையும் என்னையும் குறிக்கிறது என்று நான் சொல்லலாம். 24 வகுப்புகளின் 24 என்ற எண்ணை 12 என்ற எண்ணின் இரட்டிப்பாக புரிந்து கொள்ளலாம், இல்லையா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் 12 என்ற எண் இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது, ஏனெனில் இஸ்ரவேல் 12 கோத்திரங்களைக் கொண்டது. எனவே 24 வகுப்புகள் என்பது 12 கோத்திரங்களை குறிக்கும் 12 என்ற எண்ணின் இரட்டிப்பாக புரிந்து கொள்ளப்படலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலுள்ள வெளிப்படுத்துதல் புஸ்தகத்தை பார்த்தால், குறிப்பாக வெளிப்படுத்துதல் புஸ்தகத்தில் 24 மூப்பர்கள், 24 எல்டர்ஸ் வருகிறார்கள், இல்லையா? 24 மூப்பர்கள். இந்த 24 மூப்பர்கள் அனைத்து சபைகளையும் குறிக்கிறார்கள், இல்லையா? அனைத்து சபைகளையும்.
ஏனெனில் இது பழைய ஏற்பாட்டு காலத்து சபையை குறிக்கும் 12 கோத்திரங்கள் மற்றும் புதிய ஏற்பாட்டு காலத்து சபைகளை குறிக்கும் இயேசு கிறிஸ்துவின் 12 அப்போஸ்தலர்கள் ஆகியோரின் இணைப்பாகும், இல்லையா? எனவே 24 மூப்பர்கள் என்பவர்கள் பழைய மற்றும் புதிய ஏற்பாட்டில் உள்ள அனைத்து சபைகளையும் குறிக்கும் உருவம். வெளிப்படுத்துதல் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கூறுகிறது, அந்த 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடிருக்கிறவரை வணங்கி தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து. எனவே புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்துதல் புஸ்தகத்தில் உள்ள இந்த 24 மூப்பர்கள் அனைத்து சபைகளையும் குறிக்கிறார்கள். இருப்பினும் 24 மூப்பர்களுக்கு வழங்கப்பட்ட கடமை என்ன என்று பார்ப்போம். வெளிப்படுத்துதல் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் அவர்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று கூறுகிறது. அவர்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். இந்த 24 மூப்பர்களும் அவருக்கு முன்பாக விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடிருக்கிறவரை ஆராதிப்பார்கள். மேலும் வெளிப்படுத்துதல் 5ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10ஆம் வசனங்களை பார்த்தால், புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் நீர் பாத்திரராயிருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலுமிருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கினீர், நாங்கள் பூமியின் மேல் அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். எனவே இந்த 24 சரி. எனவே நாம் காண்பது போல 24 மூப்பர்கள் அவரை ஆராதிக்கிறார்கள். அப்படியானால் 24 வகுப்புகளின் முக்கிய கடமை என்னவாக இருந்தது? ஏன் 24 வகுப்புகள்? 24 வகுப்புகளின் அமைப்பு ஏன் வழங்கப்பட்டது? தேவனுக்கு முறையான ஆராதனையை வழங்க, முறையான ஆராதனையைக் கொண்டிருக்க இது வழங்கப்பட்டது. எப்போதெல்லாம் எழுச்சி ஏற்பட்டதோ, எப்போதெல்லாம் சீர்திருத்தம் ஏற்பட்டதோ, அப்போதெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு முறையான ஆராதனையை வழங்குவதற்காக தங்களுக்குள் 24 வகுப்புகளை மறுசீரமைக்க மீண்டும் நிறுவ முயன்றனர் என்பதை நாம் கற்றோம். எனவே முறையான ஆராதனை. ஆகவே 24 வகுப்புகள் என்பது இந்த முறையான ஆராதனையை வழங்கும் அமைப்பாகும். மேலும் 24 மூப்பர்களின் கடமையும் தேவனை ஆராதிப்பதே ஆகும். எனவே தாவீது ராஜாவின் காலத்தில் 24 வகுப்புகள் முதலில் நிறுவப்பட்ட போது 24 மூப்பர்கள் என்ற கருத்து இருக்கவில்லை. இதையே நான் விளக்க முயல்கிறேன். 24 மூப்பர்கள் என்பது புதிய ஏற்பாட்டு புரிதல், இல்லையா? ஏனெனில் இயேசு கிறிஸ்துவின் 12 அப்போஸ்தலர்கள் அந்த நேரத்தில் அங்கில்லை. எனவே இது 12 கோத்திரங்களின் இரட்டிப்பு என்று மட்டுமே சொல்ல முடியும். இருப்பினும் அவர்களின் கடமைகளையும் அவர்களின் முக்கிய நோக்கங்களையும் பார்க்கும்போது எப்படியோ இந்த 24 வகுப்புகள் 24 மூப்பர்களுடன் தொடர்புடையவை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இது ஒரே விஷயம் அல்ல, ஆனால் அவை இணைக்கப்பட்டுள்ளன. எனவே 24 வகுப்புகள் 24 மூப்பர்களைக் குறிக்கின்றன. 24 மூப்பர்கள் உங்களையும் என்னையும் உள்ளடக்கிய அனைத்து சபைகளையும் குறிக்கிறார்கள். ஆகவே இந்த முடிவுரையின் இறுதி முடிவு என்னவென்றால், 24 வகுப்புகளுக்கு வழங்கப்பட்ட கடமைகள் உங்களுக்கும் எனக்கும் வழங்கப்பட்ட கடமைகளே ஆகும். ஓ, அது அவர்களின் கடமை, அவர்களுக்கு இருந்த அமைப்பு அது என்று மட்டும் கருத வேண்டாம். தேவன் கேட்கிறார் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஒரு எழுச்சி பெற்ற சபை வேண்டுமா? உங்களுக்கு எழுச்சி பெற்ற ஆராதனை வேண்டுமா? அப்படியானால் உங்கள் சபையில், உங்கள் ஆராதனையில் இந்த 24 வகுப்பு அமைப்பை மீட்டெடுங்கள் என்று. அதன் மூலம் இந்த லார்ட்ஸ் கவர்னன்ட் சர்ச்சில் எழுச்சி பெற்ற ஆராதனையை, எழுச்சி பெற்ற வழிபாட்டை நாம் கொண்டிருக்க முடியும்.
இந்தச் சபையில் 24 வகுப்புகளின் உடல் ரீதியான பக்கத்தை அல்லாமல் ஆன்மீக பக்கத்தை மீட்டெடுக்க நீங்களும் நானும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று நான் நம்பி ஜெபிக்கிறேன். அதன் மூலம் நமது ஆராதனையும் வழிபாடும் ஆவியோடும் உண்மையோடும் எடுக்கப்படும் ஆராதனையாகவும் வழிபாடாகவும் தேவனால் கருதப்பட்டும். நமது ஆராதனையிலும் வழிபாட்டிலும் தேவன் பிரியமாயிருப்பாராக. எனவே தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் தேவன் தனது ஆசீர்வாதத்தை பொழிய வேண்டும் என்றும் தேவன் தனது வழிகாட்டுதலை பொழிய வேண்டும் என்றும் தேவன் தனது மகத்தான வெற்றியை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இந்தச் சபையிலும் பொழிய வேண்டும் என்றும் நான் ஜெபிக்கிறேன். ஆமென்.